நான் உங்கள் தோழி. இறால் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இறால் தொக்கு எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி செய்து கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இறாலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் 100 ரூபாய்க்குன்ட்டு இறால் வாங்கியிருக்கேன். அதை எப்படி கழுவுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதில் மேலே இருக்கக்கூடிய ஓடு மாதிரி இருக்கக்கூடிய தோடு இருக்குதுல்ல, அதை தனியாக பிரிச்சுக்கோங்க. அதோட தலைப்பகுதியில் மஞ்சள் கலரில் கழிவு இருக்கும். அதையும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதோட கண் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே போல் அதோட தலையில் இன்னும் உள்ளே பார்த்தாக்கி அதில் ஒரு மஞ்சள் கலரில் கருப்பு கலரில் எல்லாம் அது ஒரு கழிவு மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. கால் தேவைப்படக்கூடியவங்க எடுத்துக்கோங்க. பழைய காலத்தில் உள்ளவங்கெல்லாம் காலையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் அதை எடுக்கலை. அதோட முதுகு பகுதியில் கழிவு இருக்கும். அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக எல்லாம் எடுத்தாச்சு. இது கடையில் 100 ரூபான்ட்டு இறால் வாங்கியிருந்து, அதிகமாக இறால் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒழுங்காக கழுவி எடுக்க முடியாது. இது வீட்டுக்குன்ட்டு வாங்குறதுனால சுத்தமாக முதுகில் உள்ள கழிவு எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். இறால் குழம்பு, இறால் தொக்கு, இறால் பொரியல் இப்படி பல டைப்பாக சாப்பிடலாம். இறால் எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இனி இறால் தொக்கு வைக்கிறதுக்கு என்ன பொருள்லாம் வேணுங்கிறத பார்க்கலாம். 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 2 மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல அதில் கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகாயும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக எண்ணெயில் வெந்த பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இறைச்சி மசாலா தூள், நல்ல மிளகு பொடி, பட்டை தூள், வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டுங்க. வதங்கின பிறகு அது கூடவே கழுவி வச்சிருந்த இறாலையும் சேர்த்துக்கோங்க. மசாலா இறாலில் நல்லா சேரட்டும். லேசாக கிண்டி விடுங்க. இனி தேவைக்கு தண்ணி ஊற்றுங்க. இறால் நல்லா வேகணும், அதுக்காக தான். இறால் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி நமக்கு எவ்வளவுக்கு பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இறால் தொக்கு ரெடி. இறால் தொக்கு பிடிச்சிருந்தனாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.